ஒரு வேலை விஷயமா வெளியூர் போக வேண்டியது இருந்துச்சு. மத்தியானம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு பஸ்ல போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டூ வீலரை கொண்டு போய் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல போட்டுட்டு அப்படியே உள்ள போனேன். ரொம்ப வெயில் வேற ஜாஸ்தியா இருந்துச்சு, பசி வேற எடுத்துருச்சு. மணி 1:30 தான் ஆகுது. சரி இப்பயே சாப்பிட வேணாம், போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயை சாப்பிடுவோம்னு பார்த்தேன். கடை ஒன்றும் அவ்வளோ சுத்தமா இல்லை, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்க கடை. ஒரே ஈயா முச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி வேண்டாம், டீ சாப்பிட வேண்டாம், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூட வாங்கி சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினேன். வாங்கிட்டு பார்த்தா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன், தொண்டையை கவுது. வடிவேலுக்கு விஷம் கலந்த சாராயத்தை குடிச்சவனே தொண்டையை கவும்ல, அந்த மாதிரி பயங்கரமா கவுது. ஆனா அவ்வளவு மோசமா இருக்கு கலர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பைரி டேட்டை திருப்பி பார்க்குறேன். எக்ஸ்பைரி டேட்டே இல்லை, மேனுஃபேக்சரிங் டேட்டும் இல்லை, எக்ஸ்பைரி டேட்டும் இல்லை. இதே தான் ஏற்கனவே மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல சேம் பிரச்சனை நடந்துச்சு. அப்பயும் நான் எதுவும் பேசல. இப்பயும் போய் அவர்கிட்ட போய் சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்கிட்ட போய் சண்டை போட்டு என்னன்னே பழைய பொருளை வைக்கிறீங்க, எதுக்கு சண்டை பண்ணுவாங்க? வாங்குறப்ப எக்ஸ்பைரி டேட் பார்க்காம வாங்கினது என் தப்பு. அப்படியே நேரம் முழுசா மூடி கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுட்டு பேசாம பஸ்ல ஏறி உட்காந்துட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, பொதுவாகவே இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க கடைகள்ல பூராமே எக்ஸ்பைரியான பொருளாவே விற்கிறாங்க. வாங்கும்போது கவனமா பார்த்து வாங்குங்க, அதுல எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்டு கடைகள்ல வழிபோக்கர்கள் தானே, என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே வர்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்றது நல்லா இல்ல. உணவு பாதுகாப்பு துறையில என்ன செய்யறாங்கன்னு தெரியல. அந்த பஸ் ஸ்டாண்டு கடைகள்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், அதெல்லாம் போய் பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. சம்பந்தப்பட்டவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது என்னன்னு சொல்லிட்டு போய் பாருங்க. அதே போல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆயிரக்கணக்கான வண்டி நிக்குதுங்க பார்க்கிங்ல. அவ்வளவு வண்டி நிக்குது. ஒரு வண்டிக்கு 8 ரூபா வாங்குறாங்க, 12 மணி நேரத்துக்கு 8 ரூபா வாங்குறாங்க. எப்படியும் ஒரு 10,000க்கு குறையாம வண்டி இருக்கும். சேஃப்டி ப்ரிகாஷனே இல்ல. அங்க ஒரு சேஃப்டிக்கு அந்த ஃபயர் சிலிண்டர் அந்த இது வச்சிருக்கலாம், எங்கேயுமே இல்ல. ஒரு வண்டி ஏதோ ஒரு வண்டியில பேட்டரியில இருந்து ஃபயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஒரு 10,000 வண்டிக்கு கூட தான் நிற்கும். அவ்வளவு வண்டியை சேர்த்து தான் ஃபயர் ஆகும். அதெல்லாம் அணைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். சுத்தி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பொதுமக்கள் புழக்கத்துல இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு இந்த சேஃப்டி சம்பந்தப்பட்டவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா உடனே வந்துடுறாங்க. அது சேஃப்டி, இது சிலிண்டர் வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும், எல்லாமே பாக்குறீங்க. ஒரு ஹோட்டல் எல்லாம் பாக்குறீங்க. அதே போல கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதுலயும் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். அவ்வளவு வண்டி நிக்குது. கண்டிப்பா ஒரு பேட்டரியில இருந்து ஒரு மின்கசிவு ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ஓடி போய் அதை அமர்த்தணும். ஃபயர் சர்வீஸ் வர வரைக்கும் நிப்பாட்டிட்டு இருக்க முடியுமா? 10,000 வண்டிக்கு எத்தனாயிரம் லிட்டர் பெட்ரோல் நிற்கும் வண்டிகள்ல பூரா. பெரிய விபத்தாயிரம். அது பார்த்தவொடனே எனக்கு தோணுச்சு, சரி ஒரு இதை போய் நம்ம போய் ஒரு ஆள்கிட்ட அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. வீடியோ போடுறேன், இது சம்பந்தப்பட்டவங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வண்டிக்கு நீங்க கூரை கூட போட வேணாம், ஃபயர் சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் கொஞ்சம் சேஃப்டி பார்த்து வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி.